வணக்கம். இது தமிழ்வினின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைகுழியில் மேலும் 3 எலும்புக்கூடுகள் அடையாளம். மீண்டும் உயரப்போகும் மின் கட்டணம். மக்களுக்கு வெளியான தகவல். பிக் ஒருவரின் மோசமான செயல். நீதிமன்றில் ஆதாரத்துடன் அம்பலப்படுத்திய போலீசார். இலங்கையை கட்டுப்படுத்த இந்தியா தீட்டும் திட்டம். வசந்த முதலிகேயின் பாரிய குற்றச்சாட்டு. வாகன இறக்குமதிக்காக காத்திருப்போருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் மற்றுமொரு இயற்கை அதிசயம். பாரிய நிலத்தடி நீர் ஆதாரம் கண்டுபிடிப்பு. ஐரோப்பிய தலைவர்கள் மீது ட்ரம்ப் கடும் தாக்குதல். அமெரிக்க ஐரோப்பா உறவில் கடும் பனிப்போர். தேயிலை தொழிற்சாலையில் திடீர் தீ விபத்து. பாரிய சொத்து சேதம். தொடர்பான விரிவான செய்திகள். யாழ் செம்மணி மனித புதைக்குழியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 5ஆம் நாளான நேற்று மேலும் 3 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அடையாளம் காணப்பட்ட 3 மனித எலும்புக்கூடுகளையும் சுத்தம் செய்யும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நேற்று கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளுடன் சேர்ந்து இதுவரையான காலப்பகுதியில் செம்மணி மனித புதைக்குழியில் மொத்தம் 244 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அடையாளம் காணப்பட்டவற்றில் 240 மனித எலும்புக்கூடுகள் ஏற்கனவே முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த அகழ்வு பணிகளூடாக பல உண்மைகள் வெளிவரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மின்சார கட்டணம் குறைக்கப்படும் என்று அரசாங்கம் வாக்குறுதி அளித்த போதிலும் மின் கட்டணத்தை அதிகரிக்க அரசாங்கம் திட்டமிடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எதிர்வரும் 10ஆம் தேதியளவில் மீண்டும் 11% மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ச டி சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் நிலக்கரி இறக்குமதியில் இடம்பெற்ற ஊழலால் ஏற்பட்ட 18 மில்லியன் ரூபாய் இழப்பை மக்கள் மீது சுமத்த வேண்டாம் என சர்வதேச நாணய நிதியம் அறிவுறுத்தியுள்ளது. எனினும் அரசாங்கம் அதனை மறைமுக வரிகள் மூலம் மக்களிடமே வசூலிக்க தயாராகி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய இந்த மாதம் 10ஆம் தேதியளவில் மின்சார கட்டணத்தை மீண்டும் 11% வரை உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் உணவு, மருந்து மற்றும் விவசாய உபகரணங்களுக்கான வரியை நீக்குவதாக கூறிவிட்டு நடைமுறையில் சமூக பாதுகாப்பு வரியுடன் சேர்த்து சுமார் 22% வரை வரி வசூலிக்கப்படுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ச டி சில்வா தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள பல்லேகம ஹேமரத்ன தேரரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடும் பதிவில் போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் மினுர செனரத் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். அனுராதபுரம் புனித பூமியில் உள்ள பிரதான விகாரையொன்றின் விகாராதிபதி மற்றும் மேலும் இருவரால் 15 வயதுடைய சிறுமியொருவர் பல சந்தர்ப்பங்களில் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டமை அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளது. அத்துடன் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து விரிவான அறிக்கையொன்றை சமர்ப்பிக்குமாறு மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோயா சாவித்ரி போல்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். கம்பகா பிரிவின் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தின் கிடைத்த தகவலுக்கமைய நடத்தப்பட்ட சோதனையில் நிட்டம்புவ போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தங்குமிட விடுதியொன்றில் தனது காதலன் என கூறப்படும் நபருடன் தங்கியிருந்த நிலையில் குறித்த சிறுமி போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் உண்மைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதுடன் உயர்மட்ட போலீஸ் குழுவினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்தியா எமது தரவுகளை திருடி அதன் மூலம் எங்களை கட்டுப்படுத்தும் உத்தேசம் அவர்களிடம் உள்ளது. அதற்கு இலங்கை அரசாங்கம் வழியமைத்து கொடுப்பது போல் எமது உயிரியளவியல் தரவுகளை கொண்ட அடையாள அட்டை தொடர்பில் தீர்மானம் எடுக்கும் அதிகாரத்தை இந்தியாவிற்கு தாரை வார்த்துள்ளது என்று மக்கள் போராட்ட இயக்கத்தின் செயற்பாட்டாளர் வசந்த முதலிகே தெரிவித்துள்ளார். அத்தோடு இலங்கை மக்களின் கைரேகைகள் மற்றும் விழித்திரை தரவுகளை கருப்பு பட்டியலில் உள்ள இந்திய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கவே அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் 2012ஆம் ஆண்டு முதல் டிஜிட்டல் அடையாள அட்டைகளுக்கான திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு இதற்காக இதுவரை 560 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதுடன் அதற்கு தேவையான அனைத்து மென்பொருட்களும் உருவாக்கப்பட்டு முடிக்கப்பட்டுள்ளன. 2023இல் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் டெண்டர்களை கோரி மதுவரி மோசடியுடன் தொடர்புடையதாக கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்ட மெட்ராஸ் செக்யூரிட்டி பிரிண்டர்ஸ் நிறுவனத்திற்கு அதனை வழங்க முயற்சித்தது.
அனுர திசாநாயக்க ஜனாதிபதியான பின்னர் 2025 ஜனவரி மாதம் இந்தியாவுடன் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டதுடன் அதன்படி டெண்டர் கோரும் அதிகாரத்தையும் இந்தியாவிற்கே வழங்கியுள்ளார். இந்த பாரிய தவறு காரணமாக இது தொடர்பாக எவ்வித அழுத்தங்களையும் பிரயோகிக்கும் திறன் இலங்கைக்கு இல்லாமல் போயுள்ளது. ஆரம்பத்தில் இதற்காக 5 இந்திய நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்த போதிலும் 2026 மார்ச் மாதமளவில் 6வது நிறுவனம் பதிவில் சேர்க்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கருப்பு பட்டியலில் உள்ள ஒரு நிறுவனத்திற்கு இலங்கையின் அரசு திட்டம் ஒன்றை வழங்க இந்தியாவிற்குள்ள அதிகாரம் என்ன? டெண்டர் கோரும் அதிகாரத்தை இந்தியாவிற்கு வழங்கியது ஏன்? இதுபோன்ற கேள்விகளுக்கு ஜனாதிபதி உடனடியாக விளக்கமளிக்க வேண்டும் என வசந்த முதலிகே குறிப்பிட்டுள்ளார். தனியார் மற்றும் வர்த்தக வாகனங்கள் உட்பட மார்ச் மாதத்தில் இலங்கை 195 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி இதனை தெரிவித்துள்ளது. அதன்படி இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் இலங்கை 613 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளது. அதன்படி கடந்த ஆண்டின் முதல் காலாண்டுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் வாகன இறக்குமதி செலவினம் 900% அதிகரித்திருந்தாலும் இந்த ஆண்டின் இறுதிக்குள் வாகன இறக்குமதி இயல்பு நிலைக்கு திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த ஆண்டு வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட பின்னர் ஏப்ரல் மாதம் முதல் நாட்டிற்கான வாகன இறக்குமதி படிப்படியாக அதிகரித்து ஆண்டின் இறுதியில் மொத்த வாகன இறக்குமதி செலவினம் 2.047 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்துள்ளது. இருப்பினும் கடந்த ஆண்டின் முதல் காலாண்டில் நாட்டின் வாகன இறக்குமதி செலவினம் 61 மில்லியன் அமெரிக்க டாலராக இருந்துள்ளது. இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட பின்னர் கடந்த ஆண்டு 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மற்றும் இயற்கையான பாரிய நிலத்தடி நீர் ஆதாரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. மாத்தறை ஊருப்பக்க நகரின் மையப்பகுதியில் உள்ள மெனன்கட்டிய பிரதேசத்தில் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பஸ்கொட பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் நீண்ட காலமாக கடும் குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்கொண்டு வந்தனர். சிறிய வறட்சி நிலவினாலும் ஊருப்பக்க பகுதியில் உள்ள கிணறுகள் வற்றி போவதால் மக்கள் குடிநீருக்காக பவுசர்களை எதிர்பார்க்கும் நிலை காணப்படுகின்றது. இந்த நீர் தட்டுப்பாட்டினால் ஊருப்பக்க நகரம் தம்பகள வீதி, ஹீலங்கந்த வீதி, ஹீகொட வீதி, அமுகேன்கொட, ஹொரகஸ் மண்டிய, கடுவன வீதி மற்றும் கீரப்பட்டிய உள்ளிட்ட பல கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டனர். அத்துடன் கீகொட வைத்தியசாலை மற்றும் ஹீலங்கந்த, பட்டிகள, கீரப்பட்டிய, கிண்ணலிய, பெரளபணாதார ஆகிய பாடசாலைகளின் அன்றாட செயற்பாடுகளும் முடங்கியிருந்தன. பஸ்கொட பிரதேச சபையின் கோரிக்கைக்கு இணங்க மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் போதே இந்த பாரிய நீர் ஆதாரம் கண்டறியப்பட்டது. இதன் மூலம் சுமார் 10,000 குடும்பங்களைச் சேர்ந்த 50,000த்திற்கும் மேற்பட்ட மக்களின் குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் தென்மாகாணத்திற்கான புவியியலாளர் இந்திரஜித் ஹமகேயின் மேற்பார்வையில் இந்த நீர் ஆதாரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுக்கு இடையே நிலவி வரும் மோதல் போக்கு அட்லாண்டிக் கடந்த நாடுகளின் உறவில் பெரும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் போர் தொடர்பாக ஜெர்மனி ஜனாதிபதி ஃபிரெடரிக் மெர்ஸ் விமர்சனம் செய்ததைத் தொடர்ந்து அவரை முற்றிலும் செயலற்றவர் என்று ட்ரம்ப் கடுமையாக சாடியுள்ளார். மேலும் ஜெர்மனியில் முகாமிட்டுள்ள 36,400 அமெரிக்க வீரர்களை திரும்ப பெறப்போவதாகவும் அவர் அச்சுறுத்தியுள்ளார். ஸ்பெயின் நாட்டை நேட்டோ அமைப்பிலிருந்து தற்காலிகமாக நீக்குவது மற்றும் ஃபாக்லாந்து தீவுகள் மீதான பிரித்தானியாவின் உரிமையை அங்கீகரிப்பதை மறுபரிசீலனை செய்வது போன்ற விவகாரங்களை அமெரிக்கா கையில் எடுத்துள்ளது. ட்ரம்பின் இந்த அதிரடி மாற்றங்களை சமாளிக்க உடனடி எதிர்வினை ஆற்றாமல் அமைதி காப்பதே சிறந்தது என்று சில ஐரோப்பிய தூதுவர்கள் கருதினாலும் ட்ரம்பை ஈர்க்க எடுக்கப்பட்ட புகழ்ச்சி முயற்சிகளும் பலனளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 2ஆம் உலகப் போருக்கு பிந்தைய பழைய நிலைப்பாடுகளை இனி நம்பியிருக்க முடியாது என்பதை உணர்ந்துள்ள ஐரோப்பிய ஒன்றியம் மென்மையான அதிகாரத்தை தாண்டி தனது இராணுவ வலிமையை தன்னிச்சையாக பெருக்கிக் கொள்ளும் முயற்சியில் தீவிரம் காட்டி வருகிறது. அமெரிக்காவின் நட்பு நாடுகளுடனான இந்த மோதல் போக்கு சர்வதேச பாதுகாப்பு மற்றும் வர்த்தக உறவுகளில் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அரசியல் வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். நுவரெலியா ராகலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புஷரோட் சைட் தோட்டத்தின் தேயிலை தொழிற்சாலையில் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் தொழிற்சாலைக்கு பாரிய சொத்து சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. எனினும் எவருக்கும் உயிரிழப்போ காயங்களோ ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர், போலீசார் மற்றும் பிரதேச மக்கள் இணைந்து தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில்
ராகலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைக்குழியில் மேலும் 3 எலும்புக்கூடுகள் அடையாளம். மீண்டும் உயரப்போகும் மின் கட்டணம். மக்களுக்கு வெளியான தகவல். பிக் ஒருவரின் மோசமான செயல். நீதிமன்றில் ஆதாரத்துடன் அம்பலப்படுத்திய போலீசார். இலங்கையை கட்டுப்படுத்த இந்தியா தீட்டும் திட்டம். வசந்த முதலிகேயின் பாரிய குற்றச்சாட்டு. வாகன இறக்குமதிக்காக காத்திருப்போருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் மற்றுமொரு இயற்கை அதிசயம். பாரிய நிலத்தடி நீர் ஆதாரம் கண்டுபிடிப்பு. ஐரோப்பிய தலைவர்கள் மீது ட்ரம்ப் கடும் தாக்குதல். அமெரிக்கா ஐரோப்பா உறவில் கடும் பனிப்போர். தேயிலை தொழிற்சாலையில் திடீர் தீ விபத்து. பாரிய சொத்து சேதம். இத்துடன் தமிழ்வினின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.